ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஈவினிங் 3:35 ஆச்சு ஈவினிங். நம்ம ப்ரௌனி, ஒயிட்டி, பிங்கி, ப்ரூஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பிங்கி பார்த்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு டேபிள் கடியில் போய் சூப்பராக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பால் கொடுக்கலான்னு பார்த்தா சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். இப்போ சரி மாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டை பார்க்க போனேன். 2 மாடுமே வந்து கண்ணு போட்டிருக்கனால வந்து அத்தை கையில் பிடிச்சி தான் வந்து மேய்க்கிறாங்க. இவ்வளோ நேரம் தட்டு தான் போட்டுருந்துச்சு, அதுதான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் சொன்ன மாதிரியே ப்ரௌனி வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே போய் நம்ம கூடயே தான் ப்ரௌனி வந்துட்டுருப்பா. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்த மாடு தான். இதுவும் கண்ணு போட்டிருக்கு. இது வந்து முருங்கை இங்கே வச்சுருக்கிறது அதெல்லாம் போய் மேயாது. ஆனால் வந்துட்டு இன்னொரு மாடு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது மேய்ஞ்சிரும். அதனால் ஃபுல்லாக கையில் பிடிச்சிட்ருப்பாங்க. இதை அவுத்து விட்டு அதுவாக போய்க்கும். இது வந்து நாய்க்குட்டி மாதிரியே தான் ஆட்டுக்குட்டியும். அதுவுமே வந்துட்டு நம்ம போகிற இடத்துக்கே தான் போயிட்டுருக்கோம். ப்ரௌனி சொன்ன மாதிரி நம்ம கூடயே தான் வந்துட்டுருப்பா. இது பார்த்துட்டிங்கன்னா இங்கே முருங்கை தான் வச்சுருக்குது. நான் வந்து முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். இங்கே குழி வந்து தோண்டிகிட்ருக்காங்க. அப்போ ப்ரௌனி, ஒயிட்டியெல்லாம் வந்து குஷியாக அந்த குழிக்குள்ளே இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது ஃபுல்லாமே முருங்கை குச்சி வாங்கி முருங்கை வச்சுருக்குது. அத்தை தான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மாதத்துல வச்சோம், எப்போ வச்சது ஞாபகம் இல்லை. இப்போ ஆடி மாதத்துக்கு வந்து காப்புக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வச்சது வந்து தலைஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் தலையாமல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த குச்சி வந்து தலையில் இது கொஞ்சம் பார்த்து சாணியெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கண்டினியூஸாக 3 குழி வந்து இது ஆகலை, வளரல. மித்ததெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து வளர்ந்துருச்சு. நான் தான் ஆட்டுக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதனால தான் சரி 3 ஆட்டுக்குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஒரு ஃபீமேலு 2 மேல் இருக்குது. அப்புறம் தனுஷ் பார்த்துட்டு அப்படின்னா அதுக்கு வந்து மணியெல்லாம் கட்டிவிட்டு அதுக்கு அழகு பண்ணி வச்சுருக்கிறான். இது வந்து பால் ஊட்டுற குட்டியாக தான் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு. இது பெருசாக மேயாது இதெல்லாம். இப்போ தான் வந்து மேய்ஞ்சே பழகுது இந்த ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியுமே வந்து சாயந்தரம் மாடு மேய்க்க போகும்போது அதுவும் கூடயே மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துடும். இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 டேஸ் தான் ஆச்சு கண்ணு போட்டு. அதனால கையில் பிடிச்சே தான் மேய்க்கிறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இது போய் அந்த முருங்கை தலையெல்லாம் சாப்பிட்ரும். அப்புறம் அத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இதுக்கு என்ன சுடு தண்ணி ஊற்றணும், அப்புறம் கண்ணு போட்டால் மாடெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கேட்டுட்டு அப்புறம் கன்றுக்குட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கன்றுக்குட்டி பார்க்க வந்துட்டேன். இது 2 பேரும் சமத்தா படுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை கொஞ்ச நேரம் நின்று கன்றுக்குட்டி என்ன பண்ணுதுன்னு சொல்லி நான் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே கோழியெல்லாம் இருந்தது. மெயினாக வந்துட்டு ஒயிட்டி, ப்ரூஸை கட்டி போடுற காரணமே இந்த கோழி தான். இந்த கோழி வந்து எல்லாம் முட்டையை போடும். அந்த முட்டையெல்லாம் வந்து எடுக்கிற வரைக்குமே வந்துட்டு அதுகளை வந்து திறந்து விட முடியாது. எஸ்பெஷலி ஒயிட்டி வந்து முட்டையை திருடி சாப்பிட்ரும். அப்புறம் வந்துட்டு கோழி பெருக வைக்க முடியாது. ஆல்ரெடி கம்மியான கோழி தான் இருக்குது. இப்போ டாக்ஸ் மட்டும் தனியாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். ஏதோ ஒரு அனிமல் இருந்தால் ஃப்ரீயாக வச்சு இது பண்ணலாம். பட் நிறையா இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். சரி முருங்கை சூப்பு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை தலையை பார்த்தேன். இந்த மரத்தில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முத்தலான இடையா தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு பறிச்சிட்டேன். இங்கே தான் வந்து ஒயிட்டி, ப்ரூஸை கட்டி போட்டிருக்கு. இன்னும் நைட்டு தான் அவுத்து விடணும். அப்புறம் ப்ரௌனி அவங்கள போய் சீண்டிகிட்டே இருப்பாள். ஏன்னா அவள் ஃப்ரீயாக தானே இருக்கா. இப்போ வந்துட்டு சரி பிங்கிக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருந்தா. பிங்கிக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி கொஞ்சம் நேரம் தாய்ப்பால் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் அது பால் குடித்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இந்த மாட்டுப்பாலையும் வச்சிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிக்கு இதையும் வச்சாச்சு. அப்புறம் கீழே வச்ச வந்து ப்ரௌனி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா இப்போ கொஞ்சம் வளர்ந்தனால. அதனால் டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு குட்டிக்கு வந்து பால் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் அதுவும் சமத்தா குடிச்சிட்டு இருந்தா. எனக்கு தான் தெரியல இப்போ வந்து நம்ம ப்ரௌனி மாதிரியே அவளாக பெருசாகி எப்படி ஆவானே வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த பிங்கி வந்து நம்ம வச்சுக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி 2 மனசாகவும் இருக்குது. என்ன பண்ணலான்னு தெரியல. அப்புறம் பாலை குடிச்சிட்டு நம்ம கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. கடிச்சு விளையாடுறக்கே வந்து பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிங்கியோட விளையாண்டுட்டு அப்புறம் வந்துட்டு மீதி பேலன்ஸ் வந்து கொஞ்சம் பால் வேறு மிச்சம் வச்சுருந்தா அப்போ கொடுத்ததில்ல. அப்புறம் அந்த மிச்ச பாலையும் கொடுத்துட்டு பறிச்சுட்டு வந்து முருங்கீரையை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பிங்கியும் பால் குடிச்சு முடிச்சிட்டா. முருங்கீரையை வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு 2 பல் பூண்டு, 5 வெங்காயம் தான் போட்டிருந்தேன். எனக்கு மட்டும்தான் சூப்பு, அதனால கம்மியான அளவு தான். ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த கீரையும் நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மிளகு போட்டு இடிக்கிற கல்லை கொஞ்சம் இடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பக்கத்து அடுப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அத்தை வந்து கம்மஞ்சோறு செஞ்சு வச்சுருக்காங்க. அது வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம். சீரகத்தையும் கொஞ்சம் கசக்கி சேர்த்துக்கிறேன். மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து உப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். அதை கலந்து விட்டுக்கிறேன்.
ஸோ இதை கொதிச்சது அப்படின்னா சூப் ரெடி ஆயிடும். இது வந்து பொடலங்காய் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அத்தை. அது நாளைக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும். பன்னீர் ரோஸெல்லாம் நல்லாவே பூத்துருக்கு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, bye.